மதுரை மாவட்டம் விளாங்குடி அருகே உள்ள வி. கரிசல்குளம் கிராமத்தின் முதல் கடவுளாகவும் மூலப்பொருளாகவும் விளங்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் அருள்பாலித்து வருகிறார். அதேபோல் இந்த அண்ட சராசரத்தை ஆளக்கூடிய மகா சக்தியாகவும் அனைத்து மக்களின் தாயாகவும் விளங்கக்கூடிய ஸ்ரீ மந்தையம்மன் அருள்பாலிக்கிறார். கிராமத்தின் வடதிசையில் ஸ்ரீ கருவேலங்காத்த ஐயனார், ஸ்ரீ பூரண புஷ்கலா தெய்வங்களும் கருப்பண்ண சுவாமியும் காவல் காக்கிறார். அழகான கடவுளாகவும் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ அழகுமலையான் அருள்பாலிக்கிறார். கிராமத்தின் தென் திசையில் பொன்பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய பொன்முனியாண்டி மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம். இதனை சைவர்கள் மகா கும்பாபிஷேகம் என்றும் வைணவர்கள் மகா சம்ரோக்ஷணம் என்றும் அழைக்கிறார்கள். மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுரங் கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன. பெரும்பாலும் கும்பாபிஷேகமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. இதன் காரணம் நம் கும்பாபிஷேகம் செய்யும் போது சாத்தப்பட்ட அஷ்டபந்தனமானது 12 வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும். மேலும் கோயில்களில் ஏதேனும் புனரமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும். கோவில் கும்பாபிஷேகம் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த கும்பாபிஷேகம் என்பது என்ன, அதில் என்னென்ன பூஜைகள் செய்கிறார்கள் என்று பலருக்கும் தெரியாது. அது குறித்து தெரிந்து கொள்வோம் வாங்கள். கும்பாபிஷேகம் என்பது குறிப்பிட்ட இடத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களில் சம்பந்தப்பட்ட தெய்வ திருமேனிகளின் மீது தெய்வ சக்தியை எழுந்தருளும்படி செய்வதற்கான வழிமுறைகளை செய்வது கும்பாபிஷேகம் ஆகும். அது ஆவர்த்தனம், அனவர்த்தனம், புனரவர்த்தம், அந்தரீதம் என்று பொதுவான 4 வகைகளில் உள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. அது 2ஆம் காலம், 4ஆம் காலம், 8ஆம் காலம், 12ஆம் காலம் வரை செய்யும் முறை வழக்கத்தில் உள்ளது. ஆலயங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபடுவது வழக்கம். புதிதாக ஓர் ஆலயம் எழுப்பப்படும் போது விக்கிரகங்களை ஆலயத்தினுள் பிரதிஷ்டை செய்வதோடு ஆலயம் முழுமை பெற்றுவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அது எப்போதும் முழுமை பெறும் என்றால் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்த பின்னர்தான் அந்த வழிபாட்டிற்கு உரிய ஸ்தலமாக முழுமை பெறுகிறது. கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம். இதனை சைவர்கள் மகா கும்பாபிஷேகம் என்றும் வைணவர்கள் மகா சம்ரோக்ஷணம் என்றும் அழைக்கிறார்கள். மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுரங் கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன. பெரும்பாலும் கும்பாபிஷேகமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. இதன் காரணம் நம் கும்பாபிஷேகம் செய்யும் போது சாத்தப்பட்ட அஷ்டபந்தனமானது 12 வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும். மேலும் கோயில்களில் ஏதேனும் புனரமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும். கும்பாபிஷேகம் தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் 30 முக்கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிட்டும்.
தவிர்க்க முடியாத காரணங்களால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் 48 நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நன்மைகளை பெறலாம், பிறவி பயன் அடையலாம். மதுரை மாவட்டம் விளாங்குடி அருகே உள்ள கரிசல்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 3/7/2024 அன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதன் பிறகு 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சந்தோஷ்குமார் சிவாச்சாரியர் குழுவினர்கள் 5 கால பூஜைகளுடன் வேத மந்திரங்கள் முழங்க வெள்ளிக்கிழமை சரியாக காலை 7:30 மணிக்கு மேல் புனித நீர் குடம் எடுத்து வந்து கோவிலை சுற்றி சிவாச்சாரியர்கள் கும்பத்தில் புனித நீரை ஊற்றி ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் மந்தையம்மன் கோவில் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அபிஷேக தினத்தன்று ஸ்ரீ கருவேலங்காத்த ஐயனார், கருப்பசாமி, அழகுமலையான், பொன்முனியாஞ்சி போன்ற தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.